வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் எக் ரெசிபி கைஸ். இந்த ரெசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மக்கிட்ட கொஞ்சம் தக்காளி தொக்கு இருந்துச்சு, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2 முட்டை, கொஞ்சம் ஆனியன், நல்லா ஒரு பெப்பர், ஒரு 2 பிஞ்ச் பெப்பரு, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வேண்டாட்டி வெங்காயம் மட்டும் உங்களுக்கு வேணான்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம கலக்கணும். நல்லா கலக்குனா உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டி ஆயிரும் கைஸ். இப்போ வந்து நம்ம கலக்கிட்டுருக்கோம். இது நல்லா ஒரு ஸ்பைஸியாக ஒரு இதாகிக்கும், நல்ல ஒரு மிக்சர் ஆகிக்கும். இப்போ நான் உங்களுக்கு கலக்கிட்டு காமிக்கிறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து வேகிற கல்லில் இந்த நம்ம மிக்சரை கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஊற்றி கைஸ், நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டு நம்மளோட இந்த தோசை இதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் கைஸ். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கல் நல்லா வேந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கின மிக்சரை இதுக்குள்ளே போடணும் கைஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கைஸ், நம்ம வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா ஒரு ஈவனாக இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கலர் வந்துக்கும். வந்து நார்மலாக ஒரு ஆம்லேட் மாதிரி வேக வச்சுக்கோங்க கைஸ். இது மேலே உங்களுக்கு பெப்பர் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாட்டி உங்களுக்கு வேணாம். நல்லா 2 சைடு வேக வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், நம்ம இப்போ வந்து நல்லா திருப்பிக்கிட்டோம். இந்த கலர் உங்களுக்கு ஆயிரும். இது ஆம்லேட் மாதிரியே தான் இருக்கும் கைஸ். இப்போ வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சைடு உங்களுக்கு காமிக்க போகிறோம். கைஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளோட மசாலா ஆம்லேட். இதை வந்து நம்ம இப்போ என்னோட அப்பாவுக்கும் எனக்கும் சேர்ந்து ஹாஃபாக இப்போ பிரிக்கிறோம். பிரிச்சாச்சு கைஸ். இப்போ இது ஒரு பீட்சாவோட ஸ்லைஸ் மாதிரி.